வணக்கங்கள். செல்வங்களே, உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் அவர்களுடைய ஃபோட்டோ உங்களிடம் இல்லை என்ற நிலை இருந்தால் கவலைப்படாதீர்கள். புகைப்படம் இல்லை என்றாலும் உங்கள் மனதில் அவர்களுடைய உருவப்படம் ஒரு வீடியோவை போல் உங்கள் மனதில் பதிவாகி இருக்கிறது. நீங்கள் ஜஸ்ட்டு அவங்கள நினையுங்க. உன்னுடைய அப்பா உடைய ஃபோட்டோ வேண்டுமா? ஃபோட்டோ இல்லையா? அப்பாவை நினையுங்க. அவர் நம்மோடு இருந்ததை நினைத்து பாருங்கள். ஒரு வீடியோவே உங்களுக்கு கிடைத்துவிடும். அவர் நம்மோடு பேசினது, நம்மோடு அன்பாக இருந்தது. அவர் எப்படியெல்லாம் நம்மோடு பழகி கொண்டிருந்தார், நம்ம எப்படியெல்லாம் தூக்கி வைத்து கொண்டிருந்தார், எப்படியெல்லாம் கையை பிடித்து கொண்டு கடைக்கு சென்று நம் தேவைகளெல்லாம் வாங்கி கொடுப்பார். இவைகள் எல்லாம் உங்கள் நினைவில் இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சம் அவருடைய புகைப்படம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். அவரை நினைத்தாலே போதும். அவருடைய வரலாறு ஃபுல்லாக உங்கள் மனதிலே இருந்து நினைவிலிருந்து உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்மை பெற்றெடுத்த அம்மா அவருடைய ஃபோட்டோ எங்கேயோ இருக்கிறதா? நினைத்த இடத்திலே அவர்களை நினைத்து பாருங்கள். அம்மாவின் அன்பு வெளியே வரும். அம்மாவின் பாசமுகம் காணப்படுவோம். அம்மாவின் சிரிப்பு, அம்மாவின் நம்மை அரவணைத்தது, அம்மா நமக்கு சோறு ஊட்டியது, அவர்கள் நம்மை கொஞ்சியது எல்லாமே நினைவிற்கு வரும். ஒரு வீடியோவாகவே வந்துவிடும். குறைந்தபட்சம் அவருடைய புகைப்படம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். சொல்லுங்கள். அதே போலத்தான் உங்களுடைய விருப்பமான யார் எந்த நிலை எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு புகைப்படம் இல்லை என்றால் சில விஷயங்களெல்லாம் நமக்கு புகைப்படம் கிடைக்காது. ஆனால் மனதில் பதிவாகி இருக்கிறது. ஒரு வீடியோவை போல் நீங்கள் பள்ளியில் இருக்கும்போது நீங்கள் அந்த நினைவுகள் ஜஸ்ட் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அதுதான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சேவல் சொல்லுது, தாத்தா நல்ல ஐடியா சொன்னீங்க. நமக்கு யாரை பார்க்க வேண்டும், புகைப்படம் இல்லையே என்று கவலைப்படாதீங்க. அவர்களை நினைத்தால் அவர்களுடைய வீடியோவே நம் மனதுக்கு வந்துவிடும் என்று சொன்னீர்களே தாத்தான்னு கொக்கரித்தது, என்னை உற்சாகப்படுத்தியது. சொல்லுங்களே, செயல்படுங்கள்.